எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான எண் குறியீடுகளை காண்க. ஓகே, உங்களால் டைரக்டா கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்களா, இந்த 4 ஆப்ஷன் என்ன பண்ணுங்க, அந்த நம்பர்ஸ் அந்த எழுத்தை போட்டு பாருங்க. நீங்க எழுத்தை போடும்போது ஏதாவது மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை வருதான்னு பாருங்க. ஸோ வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட், இல்லைன்னா அது கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம். என்ன இருக்கு? 6 2 5 3 1 4. ஓகே, 6 என்ன வருது? யூ. 2னா எம். அடுத்து 5னா பி. 3னா இ. அடுத்து 1னா ஆர். 4னா என். அம்பன். இது மாதிரி வருது. ஓகே, இங்க இதுமே எல்லாத்துக்கும் நீ போடுங்க. இப்ப பாருங்க, 4 6 2 3 1 5 என்ன வரும்? 4னா என், 6னா யூ, 2னா எம், 3னா இ, அடுத்து 1னா ஆர், 5னா ஏதாவது வார்த்தை வருங்களா? நம்பர் அப்படின்னு வருது. இது ஒரு மீனிங்கான வார்த்தை வரல. இப்போ இதான் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அனைத்துமே ஒரு மீனிங் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியல. பட் நீ அனைத்தையுமே போட்டு பார்த்தா அது கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. ஓகே பாருங்க. இப்போ செகண்ட் 4 6 2 5 3 1. ஸோ 4னா என், 6னா யூ, 2னா எம், 5னா பி, 3னா இ, 1னா ஆர். என்ன வருது? நம்பர். ஓகே, இதான் மீனிங்கான வார்த்தை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே வந்ததை விட உங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்பர். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இதான் ஆன்சர் வரப்போகுது. ஆன்சர் நம்பர் தான். ஓகே, இதுதான் ஆன்சர் கரெக்டு. இப்போ லாஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே, 5னா பி, 4னா என், 2னா எம், 5னா பி, அடுத்து 3னா இ, 1னா ஆர். பிஎன்எம் பிஆர் ஏதாவது மீனிங் வருதா? வரல. ஸோ இந்த 4 உங்களுக்கு எங்க மீனிங் வந்திருக்கு? நம்பர் அப்படின்னு தான் மீனிங்கே வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.